ஸ்ரீகுருभ्यो நமः. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீசேஷாத்ரிகுரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. ஆதாரம் நீயே ஆலங்குடியானே திருத்தேவாரம் பண்பாடும் குருவே பகவானே பேராதாரம் நீயே ஆலங்குடியானே திருத்தேவாரம் பண்பாடும் குருவே பகவானே சிவ உருவாய் அமரும் பரனே தென்னாடனே தவநிலையாய் அருளும் சிவனே கல்லாலனே சிவ உருவாய் அமரும் பரனே தென்னாடனே தவநிலையாய் அருளும் சிவனே கல்லாலனே மதி அணியும் பெருமானே மதியினிலே உறைவாயே எந்நாளும் குரு யோகமே. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். 24/3/2016 வியாழக்கிழமை, சொசிஸ்ரீ மன்மத வருஷம், உத்தராயணம், சிஷிர் ரித்து, கிருஷ்ண பக்ஷம், பங்குனி மாதம் 11ஆம் தேதி, பிரதமை, வியாழக்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்ட நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். சிம்ம ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சுக்கிர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் புத பகவான் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதனை தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானத்துல மாத்ரு காரகன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள், உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவைகள் யாவும் உங்களை நாடி வரப்போறது. இருந்தாலும் உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஸ்மந்த காரகனோட சேர்ந்து அட்டம ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது எதையும் அவசரத்தை தவிர்க்கிறது நல்லது. பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். ரம்யமான ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்துல சதுர்ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலமான தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மதுரமான மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி தினம் அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான சிந்தனைகள் உங்களை நாடி வந்துருக்கு. பலவிதமான முயற்சிகள், ஒரே சமயத்துல பலவிதமான செயல்களுக்காக முயற்சி பண்ணும்போது எந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சிந்தனை பண்ணி செயல்படும் பொழுது முக்கியமான முயற்சியை
அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய சிந்தனையோட வெற்றி பெறலாம். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற போறது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரு காரகன் கேந்திரஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினத்துல கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரக்கூடிய தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது நெடுநாளைய உங்களது முயற்சியானது இன்றைய தினத்துல வெற்றியை கொடுக்க போறது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினத்துல தந்தையினுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா கிடைக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல ஒரு தீர்வு தினமா அமைய போறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்துல சம்பந்தம் இல்லாத டென்ஷன், சம்பந்தம் இல்லாத கோபம், சம்பந்தம் இல்லாத ஏக்கம் இவைகள் யாவும் உங்களது ஆழ் மனதை பாதிச்சிருந்தது. இன்றைய தினத்தில நேற்று வரை இருந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வானது கிடைக்க போறது. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல மாத்திரு காரகன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல உங்களது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய 7வது பார்வையானது உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல விழறதும் உங்களது சிந்தனைகள் யாவும் அனுகூலமான சிந்தனைகளா ஆக போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பலவிதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசி நாதன் சமசப்தம ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் ராசி நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகனுடைய பார்வை உங்களது ராசியிலேயே விழறதும் உங்களது ராசியிலேயே மாத்திரு காரகன் சஞ்சரிக்கிறதும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடுமையான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களது பணிக்கு ஏற்றார் போல வருவாய் பெருகக்கூடிய தினமா இந்த தினம் அமைய போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வாரங்களா கடுமையான வேலை பலுக்களும் அதே சமயத்துல உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் இருந்துட்டே இருந்தது. இன்றைய தினத்துல தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரு காரகன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினங்கள்ல செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. நேற்று வரை நிறைய சம்பாதிச்சிருக்கோம், இன்றைய தினத்துல ஒரே தினத்துல இதை செலவு செய்யணுமா அப்படிங்கக்கூடிய சிந்தனைய மனதுக்குள்ள நீங்க பதிய வச்சுட்டேன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும். குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே குடும்பத்துல யாரிடத்திலையும் வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான அதிர்ஷ்டகரமான தினமா அமைய போறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரு காரகன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டமான தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது தொழில் ரீதியான வெற்றிகள், தொழில் ரீதியான அதிர்ஷ்டங்கள் இவைகள் யாவும் உங்களை நாடி வரக்கூடிய தினமா அமைய போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள்.
தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறதோ. இருந்தாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேந்திரஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான பொருளாதார உயர்வுகள் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் சயனஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட தினமா அமைய போறதோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொதுவா சந்திராஷ்டம தினங்கள்ல கூடுதல் எச்சரிக்கையா நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைய நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய தினத்துல பிரதமையும் சந்திராஷ்டமும் சேர்ந்து வரக்கூடிய தினங்கள்ல கூடுதல் கவனத்தோட இருக்கிறது நல்லது. விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்களது இஷ்ட தெய்வத்தினுடைய திருநாமாவை சதா ஜபம் பண்ணிண்டே இருங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான வெற்றிகள் பெற போறீர்கள். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதும், சந்திர பகவானுடைய பார்வை புத பகவான் மேல படுறதும், புத பகவானுடைய பார்வையானது சந்திர பகவான் மேல படுறதும் அபரிமிதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்க போறதோ. அதன் மூலமா பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படட்டும். நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழியடி வாழியாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.